சூப்பர் ஸ்டோரி தமிழ். ஒரு ஊரில் சோமன் என்ற பணக்காரன் இருந்தான். அவன் மிகவும் பொல்லாதவர். வேலை செய்பவர்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டார். ஒருமுறை சோமன் தன் தோட்டத்தில் விளைந்த தேங்காய்களை சந்தையில் விற்றுவிட்டு கிடைத்த 10,000 ரூபாயுடன் காட்டு வழியாக வீட்டுக்கு வரும்போது தனது பணப்பையை தொலைத்து விட்டார். வீட்டுக்கு வந்ததும் வண்டியில் பணப்பை கிடைக்காமல் புலம்பி தள்ளினார். அப்போது அவரது மனைவி, உங்கள் பணப்பையை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க, யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க என்றார். இது நல்ல யோசனை என்று ஊர் முழுவதும் தண்டோரா போட்டு சொல்லிவிட்டார். இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்திற்கு பின்பு அருகிலிருந்த ஊரிலிருந்து ஒரு வழிப்போக்கர் வந்தார். அவன் பெயர் குமரன். மிகவும் நல்ல குணமுடையவர். அப்படி காட்டு வழியில் போகும்போது அங்கே ஒரு புறா அடிபட்டு கீழே கிடப்பதை கண்டார். அதை பார்த்து இரக்கப்பட்ட குமரன் புறாவை தூக்கி குளத்திற்கு கொண்டு சென்று தண்ணீரை எடுத்து அந்த புறாவின் வாயில் ஊற்றினார். பின் அந்த புறாவை அருகில் இருந்த மரக்கிளையில் வைத்துவிட்டு வந்தார். அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்தில் காலில் ஏதோ மாட்டியதை கண்டார். அது ஒரு பை. அதில் நிறைய பணமும் இருந்தது. அதை எடுத்து பார்த்து, பாவம், யாரோ பணப்பையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு தொலைத்தவர் மனம் எவ்வளோ வேதனைப்படும் அப்படின்னு நினச்சாரு. இதை கொண்டு போய் ஊருக்குள்ளே கொடுத்துடணுன்னு ஊருக்குள்ளே போனார். இதை பற்றி ஊருக்குள் விசாரித்த போது கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி கண்டிப்பாக சன்மானம் கொடுப்பார் என்றார். உடனே குமரனும் சோமன் வீட்டை தேடி சென்று பணப்பையை கிடைத்ததை சொன்னார். உடனே பணப்பையை வாங்கி கொண்டார். இப்போ ஏன் இவனுக்கு சன்மானம் கொடுக்கணும் என்று நினைத்தாரு. உடனே இந்த பையில் வைர மோதிரம் ஒன்று இருந்தது, அதை காணவில்லை என்று கத்தினார். இதை கேட்ட ஊர் அனைவரும் ஒன்று கூடி விட்டனர். இவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஊர்க்காரர்களும் வந்தார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க மரியாதைராமனிடம் சென்றனர். மரியாதைராமன் விசாரித்து சோமன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்து கொண்டார். சோமன் தொலைத்த பையில் பணமும் வைர மோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லியிருக்கிறார். இப்போது குமரன் கொண்டு வந்த பையில் பணம் மட்டுமே உள்ளது. ஆக இது சோமனின் பையே இல்லை, வேற யாரோ தொலைத்த பை. ஆனால் யாரும் புகார் அளிக்கவில்லை. நம்ம ஊர் வழக்கப்படி கிடைத்த பணத்தில் 10 பங்கு கோவிலுக்கு கொடுத்து விட்டு மீதியை அவரே வைத்து கொள்ளலாம் என்றார். சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட பையை கண்டுபிடித்தவுடன் சோமனை சன்மானம் கொடுப்பார் என்று தீர்ப்பு சொன்னார். சோமனுக்கு இதயமே நின்று போனது போல் ஆகிவிட்டது. குமரனுக்கு கிடைத்த பணத்தில் 10% கோவிலுக்கு கொடுத்துவிட்டு மீதியை ஊருக்கு கொண்டு சென்றான் மிக்க மகிழ்ச்சியுடன். இக்கதையிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நேர்மை தான் எப்போதும் உயர்வை தரும்.